நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அப்பா பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டின் 11ஆம் மாதம் நவம்பர் மாதத்திலே நம்மை அடியெடுத்து வைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படி 2025 ஆண்டின் 11ஆம் மாதத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு, எங்களுக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல அற்புதமான ஜீவனுள்ள வார்த்தை எது தெரியுமா? உபாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 1 verse number 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Deuteronomy chapter 1 verse 11 says, May the Lord, the God of your fathers, make you 1,000 times as many as you are, and bless you as he promised you. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி, இந்த ஜீவனுள்ள வசனத்தின்படி அவரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு, அவர் மேல் வாஞ்சியாய் அவர் வார்த்தையை பிடித்திருக்கிற உங்களுக்கு, இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தை பெருக்கம், அதுவும் 1000 மடங்கு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆங்கிலத்திலே அருமையான வார்த்தை, அருமையான அந்த நல்ல வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தை மிகவும் இன்க்ரீஸ் அப்படின்னா அது 1000 டைம்ஸ் ஆன இன்க்ரீஸ், அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு நீங்கள் நடக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், உலக பிரகாரமான காரியங்களிலும், உங்கள் குடும்ப காரியங்களிலும், பிள்ளைகள் விஷயத்திலும், எதிர்கால திட்டங்களிலும், ஒருவேளை ஊழியர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலும், ஊழியக்காரர்களாக இருக்கிற உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபை மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற மக்களுடைய விஷயத்திலேயும் கர்த்தர் நிச்சயமாக 1000 மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி மனதார ஆஸ் அ ஜிசிசி ஃபேமிலி ட்ரிச்சியிலிருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you and God bless you. God bless you.